Good afternoon, students. Uh, so only 13 students are joining the class. Very good. So it is a problematic paper. You all know about that. ஸோ ஒரு கிளாஸ் வரலைனாலும் ஒரு கிளாஸ்ல இருந்து ஒரு 2 days கண்டினியூஸ் ஹாலிடேஸ் வந்தால் கூட நமக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது. பட் கண்டினியூஸ்லி ஸ்கிப்பிங் த கிளாஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டே இருக்கேன்னா உனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அந்த சப்ஜெக்ட்ல? இட்ஸ் ஓகே. இப்போ ஆன்லைன் எக்ஸாமாகவே இருக்கட்டும், ஆஃப்லைன் எக்ஸாமாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு நோ த கான்செப்ட் புரிஞ்சாதானே உன்னால் எதுவாக இருந்தாலும் படிக்க முடியும். ஸோ அந்த கான்செப்டே உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னு எப்படி முடியும்? So don't skip the classes, okay? Okay. So last class we all discussed about the wait. So polar plot, okay? So step by step procedure and then problem வந்து solve பண்ணணும். Okay? So how to solve the polar plot? Okay? So polar plot வந்து எப்படி draw பண்றதுன்றதுக்குரிய procedures பார்த்தோம். 2 problems வந்து one problem நம்ம வந்து solve பண்ணணும், இன்னொரு problem வந்து உன்னே வந்து solve பண்ணிட்டு வர சொல்லணும். Okay? Okay, all of them take your notebook and then graph எடுத்துக்கோ. All of you take your notebook and then graph. So tutorial கொடுத்த problem வந்து நான் graph முன்னாடி step வரைக்கும் solve பண்ணிட்டு வர சொன்னேன், right? Okay. So from the last class, we all discussed about the polar plot. So the polar plot வந்து பார்த்தீங்கன்னா the angle is இந்த graph வந்து நம்ம எப்படி வந்து வச்சு வரையணும் அப்படின்னா, so the reference line is taken as 0 to 180 degree. Okay, either it positive or negative angle. So the upper position is called as a positive angle, the lower position is called as a negative angles. Okay, so the polar plot is a sinusoidal transfer function of g of j omega is a plot of magnitude and g of j omega versus the phase angle polar coordinates that omega is varied from 0 to infinity வரைக்கும் அது vary ஆயிட்டே போயிட்டு இருக்கும். Okay, so இது வந்து இந்த polar plot also called as a Nyquist plot ன்னு நம்ம சொல்றோம். Okay, so this is a start of polar plot of all minimum phase angles. Okay, இது type 0, type 3, type 2, type 1. Okay, so இந்த type 0 type இங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து first order, second order, third order, fourth order. Okay, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து first, second, third, fourth. Okay, so இந்த typical order இது வச்சு உங்களுக்கு வந்து 2 mark கேட்பாங்கன்னு சொன்னேன். So from the last class நம்ம இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்த்தோம்னா டைப் 1 ஆர்டர் 3 வச்சு ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ என்னோட கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, எனக்கு வச்சிருக்க வந்து கிடைக்கிற கிராஃப் வந்து இந்த ஆங்கிள் தான் எனக்கு இந்த ஷேப்ல தான் எனக்கு வரணும். ஓகே, ஸோ கெயின் crossover frequency, phase crossover frequency என்னன்னு பார்த்தா கெயின் மார்ஜின் கால்குலேட் பண்ண ஃபார்முலா kg is equal to 1 divided by gb. gbங்கிறது என்னோட கெயின் வேல்யூ. ஓகே, அண்ட் தென் phase margin கண்டுபிடிக்க ஃபார்முலா phase margin is equal to 180 plus 5gc. 5gcங்கிறது phase crossover frequency. Okay,
ஸோ திஸ் இஸ் எப்படி வந்து நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, ஜிபி அண்ட் தென் 5GC எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் மை யூனிட்டி சர்க்கிள். ஓகே, ஸோ த கிவன் போலார் டயக்ராமில் இது வந்து என்னோட யூனிட்டி சர்க்கிள். யூனிட்டி சர்க்கிள் இஸ் ஆல்வேஸ் ஒன். ஓகே, ஸோ எனக்கு கிடைச்சிருக்க அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னர் அந்த சர்க்கிள்க்கு உள்ளேயே வந்து எனக்கு வந்து ட்ரா பண்ணிட்டேன்னா, ஓகே, ஸோ ட்ரா பண்ணிட்டு எனக்கு கிடைச்சிருக்க இதுதான் என்னோட மேக்னிடியூட் லைன். இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, இதுதான் மேக்னிடியூட் லைன். என்னோட மேக்னிடியூட் லைனும் என்னோட கர்வும் எந்த பாயிண்ட்ல வந்து கட் ஆகும், அது என்னோட ஜிபி. ஓகே, இதுவே என்னோட கர்வும் என்னோட யூனிட்டி சர்க்கிளும் எந்த பாயிண்ட்ல கட் ஆகுது, அந்த ஆங்கிள் வந்து 5GC. ஓகே, ஸோ இது வந்து இன்னர் பார்ட் ஆஃப் த கர்வ். ஓகே, ஸோ இது வந்து யூனிட்டி சர்க்கிளுக்கு உள்ள இருக்க கர்வ். இதே யூனிட்டி சர்க்கிளுக்கு வெளியே வந்துச்சுன்னா என்னோட கர்வும் என்னோட லைனும் மேக்னிடியூட் லைனும் கட் ஆகிற பாயிண்ட். அதே மாதிரி என்னோட கர்வும். ஸோ அவுட்டர் பார்ட் ஆஃப் த யூனிட்டி சர்க்கிள், கர்வ் வந்து அவுட்டர் பார்ட் ஆஃப் த யூனிட்டி சர்க்கிள் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு கிடைக்கிற ஆங்கிள் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். இதுவே இன்னருக்குள்ள கர்வ் வந்துச்சுன்னா அது கிடைக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்துட்டு எனக்கு வந்து நெகட்டிவ்ல வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the formula is 180 phase margin கண்டுபிடிக்க 180 plus 5GC. okay, 180 plus 5GC. 5GCங்கிறது எனக்கு கிடைக்கிற இந்த ஆங்கிள். ஓகே, இந்த ஆங்கிள் தான் நான் வந்து 5GCன்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போட்டோம் இல்லையா? ஸோ ஸ்டெப் 1 என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்? ஸ்டெப் 1 என்ன சொன்னேன்? வாட் இஸ் ஸ்டெப் 1? டு செக் த டைம் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ டு செக் தி டைம் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்க ஓப்பன் லூப்லேருந்து நம்ம இப்போ க்ளோஸ் லூப் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் லூப் சர்க்யூட்லேருந்து நம்ம வந்து டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றுவோம். டைம் கான்ஸ்டன்ட்னா 1/1+ST ஃபார்மேட். ஸோ கொடுத்துருக்கிறது 1+ST ஃபார்மேட்டில் இருக்கான்னு பார்க்கணும். 1+ST ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ டைம் கான்ஸ்டன்ட் ஃபார்மில் நம்ம வந்து ஆல்ரெடி மாற்றி தான் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து S = J ஒமேகா. ஓகே, ஸோ S = one second. S = J ஒமேகாவுக்கு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து 1/J ஒமேகா, அது வந்து எஸ்க்கு பதிலாக J ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து கார்னர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். கார்னர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து ωc = 1/T. ஓகே, ஸோ ஃபார் போலார் பிளாட்டுக்கு கார்னர் ஃப்ரீக்வன்சி வந்து 1/T. ஓகே, ஸோ அப்போ வந்து 1/ωc1, இது ωc2. ஸோ ωc1 வந்து 1 radians per second, ωc2 வந்து 0.5. ஸோ ஒமேகா வேல்யூ நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா will be taken as an ascending orderல, அதாவது டேபிளேஷன் போடும்போது நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம வந்து டேபிளேஷன்ல இந்த ஒமேகா வேல்யூ வந்து கண்டிப்பா அப்டேட் பண்ணிருக்கணும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். both points should be present in the tabulation. okay, அந்த ஒமேகாங்கறல ரெண்டு பாயிண்ட்மே பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, so we know gj omega is equal to 1/j omega 1 plus j omega 1 plus 2j omega. so இதுல இருந்து மேக்னிட்யூடும் ஃபேஸ் ஆங்கிளும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். மேக்னிட்யூட் கண்டுபிடிக்க x = a plus jb, ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்க tan inverse of b by a. ஓகே, அதாவது இமேஜினரி பை ரியல். ஓகே, ஸோ அப்போ வந்து ஈக்குவேஷன் 2ல இருந்து நம்ம மேக்னிட்யூட் கொண்டு வரோம் இல்லையா? இதுல ரியல் இருக்கு, இமேஜினரி, ரியல் பிளஸ் இமேஜினரி, ரியல் பிளஸ் இமேஜினரி. So root of 1 square divided by 0 square plus omega square, root of 1 square plus omega square, root of 1 square plus 2 omega square. So 1 omega root of 1 plus omega square, root of 1 plus 4 omega square. Okay, இது வந்து மேக்னிட்யூட் குறியீடு. அதே மாதிரி ஃபேஸ் ஆங்கிள் tan inverse of b by a. So tan inverse of b by a போடும்போது இங்க வந்து இமேஜினரி இல்ல, ரியல் மட்டும்தான் இருக்கு. அப்ப வந்து tan inverse of 0/1. அதுக்கப்புறம் டினாமினேட்டர்ல இருக்கிறது எல்லாமே எழுதும்போது நம்ம மைனஸ் தான் போடணும். minus tan inverse of omega by 0 minus tan inverse of omega by 1 minus tan inverse of 2 omega by 1. okay, so எனக்கு ஃபார்முலா எப்படி கிடைச்சிருக்குன்னா ஃபேஸ் ஆங்கிளுக்கு -90 degree minus tan inverse of omega minus tan inverse of 2 omega. ஓகே, ஸோ அப்போ கார்னர் ஃப்ரீக்வன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒமேகா வேல்யூ இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு கிடைச்சிருக்க ரெண்டு பாயிண்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் நான் எழுதிட்டேன். மற்ற பாயிண்ட்ஸில் நான் எடுத்துக்கணும். 0.1 0.3 0.5 0.7 0.9 1 1.2. okay,
பிளாட்டுக்குரியது மேக்னிடியூட்ல இந்த ஒமேகாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றேன். அதே மாதிரி ஃபேஸ் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு வந்துட்டு ஃபேஸ் ஃபார்ம்னால இந்த ஒமேகா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஆங்கிள் கண்டுபிடிச்சி கெயின் மார்ஜின் ஃபேஸ் மார்ஜினுக்கு ஃபார்முலா வரைக்கும் நம்ம எழுதியாச்சு. ஓகே, இப்போ கிராஃப் வந்து நம்ம வரையணும் இல்லையா? எஸ், ஓகே. எல்லாரும் உங்களோட போலார் கிராஃப் ஷீட் எடுத்துக்கோ. உங்களோட போலார் கிராஃப் ஷீட் எடுத்துக்கோ. Take your polar graph sheet. Take your polar graph sheet, ma. Once again. So this is the graph. Polar graph sheet இப்படி தான் இருக்கும். எனக்கு கிடைச்ச கிராஃப் இந்த மாதிரி டைப் 1 order 3. ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிராஃப் 0 to 0லேருந்து 180 இருக்கும் பாருங்க கிராஃப்ல. இது வந்து இந்த இடத்துல உனக்கு வந்து 0ன்னு இருக்கும். ஓகே, ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0 டிகிரி, அதே மாதிரி இந்த இடத்துல 180 இருக்கும். அதுக்கு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று வரைஞ்சிக்கோ. ஓகே, அதுக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் வரைஞ்சிக்கோ. இந்த இடத்துல ஸ்ட்ரைட் லைன் ஒன்று வரைஞ்சிக்கோ. ஓகே, வரைஞ்சிட்டியா? அது என்னன்னு போடுறேன்னா 0 0 180 டிகிரி. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்கிறது பாசிட்டிவ், இந்த இடத்துல இருக்கு நெகட்டிவ். அடுத்து வந்து யூனிட்டி சர்க்கிள். ஓகே, ஸோ யூனிட்டி சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணணும். கிராஃப்லேயே உங்களுக்கு இருக்கும். கிராஃப்ல ஒரு சின்ன ரவுண்ட் இருக்கும். ஓகேவா, அந்த சின்ன ரவுண்டுக்கு மேலே இருக்கிறது யூனிட்டி சர்க்கிள். ஓகே, ஸோ யூனிட்டி சர்க்கிள் எது வேணாலும் நீ எடுத்துக்கலாம். ஓகே, இந்த சர்க்கிள் எடுத்துக்கலாம், இதுவும் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த பெரிய சர்க்கிளுக்கு முன்னாடி ஒரு சர்க்கிள் டார்க் லைன் உள்ள சர்க்கிள் இருக்கும். ஓகே, இந்த பெரிய லைன் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு சர்க்கிள் இருக்கும், நல்ல டார்க் லைன்லயே இருக்கும். ஓகேவா, இது மாதிரி டார்க் லைன்ல இருக்கும். சரியா, அந்த சர்க்கிள் வந்து யூனிட்டி சர்க்கிள் நீ எடுத்துக்கோ. ஓகே, யூனிட்டி சர்க்கிள் 1. ஓகே, ஸோ இது வந்து என்னோட ஆரிஜின் பாயிண்ட். சரியா,
இது வந்து என்னோட ஆரிஜின். ஓகே, இப்போ என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் என்ன, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 0.1க்கு 107.02, 107.02. ஸோ 107 எங்க இருக்கு, 0.1ங்கிறது இது. ஓகே, ஸோ இருக்கிறது இது வந்து 0.5, 1, 1.5, 2, 2.5, 3. ஓகே, ஸோ இந்த இடையில இருக்க லைன் வந்து எது 2.5ன்னு நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், நம்மளா அஷ்யூம் பண்ணிக்கிறது தான். சரியா? ஸோ யூ ஹாவ் டு அஷ்யூம் தட். போலார் கிராஃபை பொறுத்த வரைக்கும் உனக்கு கிடைச்சிருக்க டைப் 1 ஆர்டர் 3 ஃபார்மேட்ல அந்த கர்வ் இருக்கணுமே தவிர அக்யூரேட்டா செக் பண்ண மாட்டாங்க. சரியா? ஸோ அப்போ வந்து 1, 2 இடையில இருக்கிறது 1.5. சரியா? இப்போ 0.3, 0.3 அண்ட் தென் என்னோட ஆங்கிள் எவ்வளோன்னா 107. ஓகே, 0.1. இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா இந்த இடத்துல நான் 0.1 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ 0.1ங்கிறது இப்போ நான் எது எடுத்துக்கிறேன்னா இந்த சின்ன சர்க்கிளை நான் எடுத்துக்கிறேன். இருக்கலையே சின்ன சர்க்கிள் இருக்கு பாரு, அந்த சர்க்கிளை நான் 0.1 இந்த எடுத்துக்கிறேன். சரியா? அந்த 0.1ங்கிற லைனை எந்த இடத்துல 107 மீட் பண்ணுதுன்னு பார்க்கணும். மீட் பண்ற லைன் அது ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணி 0.1 லைனுக்கு நேராக நான் வந்து ஒரு டாட் வச்சு வரைஞ்சிடுறேன். ஓகேவா? அதாவது எனக்கு வந்து ஆங்கிள் எங்கன்னு இருக்குன்னா கீழே 2 ஆங்கிள் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 250, 110, 240, 130 அது மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்கையில நம்ம எந்த ஆங்கிள் எடுத்துக்கணும்னா நம்ம சின்ன ஆங்கிள் வந்து எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதுல எந்த ஆங்கிள் சின்ன ஆங்கிள் இருக்கும்னு அந்த ஆங்கிள் வந்து நீ எடுத்துக்கோ. ஓகே, ஸோ ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 107. ஓகே, ஸோ 107 இருக்கிறப்போ எனக்கு 107 எங்கே வரும்னா இது வந்து 90, இது வந்து 100, இது வந்து 110. ஓகேவா? இது வந்து 110, இது 110, இது 100. இன்பிட்வீன் திஸ் கேப்ல உள்ள லைன் தான் எனக்கு வந்து 107. ஓகேவா? அப்போ என்ன பண்றேன்னா 107 எடுக்கிறப்போ ஸ்டே ஆன் லைன். இப்போ அந்த 0 பாயிண்ட் சின்ன சர்க்கிள் இருக்கு பாருங்க, அந்த சின்ன சர்க்கிளும் என்னோட லைனும் ஜாயின் பண்ணி விடணும். ஜாயின் பண்ற இடத்துல எனக்கு பாயிண்ட் கட் ஆகும். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல தான் போகணும். சரியா? அது ரெண்டும் மீட் பண்ற லைன் வந்துட்டு ஒரு டாட் வச்சு சர்க்கிள் பண்ணி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 0.1 மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த பாயிண்ட் மட்டும் எப்படி வைக்கிறதுன்னு இப்போ சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல 107 இதை வந்து என்னோட கிராஃப், இங்கே என்னோட ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு 1 செகண்ட் லைன்லேயே இருங்க. இது வந்து 100 டிகிரி. ஓகே, இந்த இடத்துல 110 இருக்கு. ஓகே, இதுல நிறைய சின்ன சின்ன லைன் இருக்கு. இது வந்துட்டு என்னோட 0.1ங்கிற ஃபர்ஸ்ட் லைன். ஓகே, இதுல இருந்து ஒரு லைன் வந்து இங்க வந்து கனெக்ட் ஆகுது. அந்த லைனு இந்த லைனு கனெக்ட் ஆகிற பாயிண்ட் கிட்ட என்ன ஆங்கிள் வருதோ அது வந்து 0.1ன்னு வச்சு இந்த இடத்துல 0.1. ஓகே, எனக்கு வந்து நீங்க கேட்கலாம் கீழே வைக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம். பிகாஸ் நம்ம வந்து டைப் 1 ஆர்டர் 3 வைஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவா நம்ம லைன் டச் பண்ணியிருக்கணும். அதாவது அந்த பாசிட்டிவ் சர்க்கிளை நம்ம லைன் டச் பண்ணியிருக்கணும். அதனால 0.1ல வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல நம்ம பாயிண்ட் வச்சுக்கணும். ஓகே, இந்த இடத்துல வச்சுக்கணும். ஓகேவா? வச்சு அதாவது இந்த 0 இந்த 110க்கும் 100க்கும் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க.
ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள், சின்ன சர்க்கிள், குட்டி சர்க்கிள். இதான் என்னோட 0.1. இது 110 லைன் இங்க இருக்கு. ஓகே, என்னோட 110க்கு முன்னாடி ஒரு 2 லைன் தள்ளி இருந்தா என்னோட 107ங்கிற ஆங்கிள் வரும். ஓகே, அந்த 107 ஆங்கிள், இந்த 107 ஆங்கிள் என்னோட லைனை டச் பண்ற பாயிண்ட். ஓகே, என்னோட லைனை டச் பண்ற பாயிண்ட் வந்து 101. ஓகே, 107. அப்போ இந்த பாயிண்ட்ல டச் பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல வச்சு நான் என்ன பண்றேன்னா omega is equal to 0.1. ஸோ அடுத்து என்ன பாயிண்ட், அடுத்து 0.3ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 137. ஓகே, அதே மாதிரி அடுத்த சர்க்கிள், நெக்ஸ்ட் சர்க்கிள் இது 0.2, அடுத்து 0.3, இன்னும் கொஞ்சம் குட்டி சர்க்கிள். ஓகே, அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு லைன் எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்துட்டு இப்போ என்ன பண்றேன்னா 137. ஸோ 137 இங்கே 130 இருக்கு, இங்க வந்து 140 இருக்கு. ஓகே, இது வந்து 130, 140, இது ரெண்டுத்துக்கும் லைன் தான் 137. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன்னா அந்த 137 இங்க இருக்குன்னா பிட்வீன் த லைன். அப்போ என்னோட இதான் வந்து என்னோட 130 லைன், 137 லைன் என்னோட இந்த பாயிண்ட்டை கட் பண்ற லைன். ஓகே, கட் பண்ற லைன் வரப்போ இப்போ என்ன பண்றேன்னா என்னோட 137 லைன் மீட் பண்ற 0.3ல 137 பாயிண்ட் எங்க மீட் பண்ணுதோ அது பாசிட்டிவ்ல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ omega is equal to 0.3. சரியா, அடுத்து இந்த பாயிண்ட் 0.5க்கு 161. ஓகே, 0.5க்கு இதான் என்னோட 0.5ங்கிற லைன். ஓகே, ஸோ 0.5ங்கிற லைன் அடுத்து வந்து 0. இன்னொரு சர்க்கிள் வரும், அடுத்து 2 சர்க்கிள் தள்ளி எடுத்துக்கோ. இப்போ 0.5க்கு 161, 161 வரப்போ இந்த சைடு லைன் வந்து ஓகேவா, 161 லைனுக்கு என்னோட இந்த லைன் மீட் ஆகிற பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ல மீட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி omega is equal to 0.5. ஓகே, அடுத்து என்ன பாயிண்ட் வருது, அடுத்து 0.7க்கு 179. இப்போ இதுக்கு அங்கிட்டு இருக்கு 179, இந்த இடத்துல 180 லைன் தான் இங்க இருக்குது, அதுக்கு முன்னாடி உள்ள ஆங்கிள். ஓகே, ஸோ 0.7, 0.7. ஓகே, ஸோ 0.7க்கு என்னோட பாயிண்ட் 179. இங்க இருக்கு, 0.7னா அடுத்த சர்க்கிள் வரும். ஓகே, அடுத்த சர்க்கிள் வரும்போது இந்த இடத்துல கீழே நம்ம தள்ளி போட்டுக்கலாம். சர்க்கிள் வரைஞ்சுக்கணும். ஓகே, இது வந்து 0.7ங்கிற சர்க்கிள். ஓகேவா, இப்போ 0.7ங்கிற சர்க்கிள் என்னோட இந்த லைனை டச் பண்ற பாயிண்ட். ஓகேவா, இதுக்கு கீழே தான் வரணும். சரியா, அப்போ இந்த 179னா எந்த இடத்துல டச் ஆகுதோ அந்த இடத்துல. அடுத்து கண்டினியூஸ் கிராஃப் ஆர்க் லைன் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும்.
omega is equal to 0.7. அடுத்து என்ன பாயிண்ட்னா 0.9க்கு 192, 0.9 192. ஸோ 192 நெகட்டிவ்ல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நெகட்டிவ்ல இருக்கிறப்போ நம்ம என்ன பாயிண்ட் எடுத்துக்கிறோம்னா ஆங்கிள் வந்துட்டு நம்ம பெரிய ஆங்கிள் இருக்கு பாருங்க, அந்த ஆங்கிள் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஆங்கிள் வந்துட்டு பிக் நம்பர்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க, அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஓகேவா, ஏன்னா இதுவும் நெகட்டிவ்ல தான் இருக்கு அப்படிங்கிறப்போ ஸோ பிக் பாயிண்ட்ஸ்ல காட்டியிருப்பாங்க, அது வந்து எடுத்துக்கோ. (0.9) தட் மீன்ஸ் அடுத்த சர்க்கிள், அப்படி இல்லைன்னா ஒன்று கூட நீ எடுத்துக்கலாம். ஓகே, ஒன்னுக்கு இப்போ என்னன்னா 197 கிடைச்சிருக்கு. ஸோ 197 வரும்போது இந்த இடத்துல வந்து உனக்கு என்ன ஆங்கிள் 220, 190ங்கிறது இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகே, 190ங்கிறது இந்த இடத்துட்டு உனக்கு கிடைச்சிருக்கும். சரியா, ஸோ இதே இடத்துல இந்த பாயிண்ட் இது 190. இப்போ நான் வந்து கிராஃப் வரைகிறேன். ஸோ நான் கிராஃப் வரையும்போது என்னோட லைனை டச் பண்ணிட்டு வரணும். என்னோட பார்த்தீங்களா, இது மாதிரி எனக்கு கிராஃப் வந்துருக்கும். சரியா, இப்போ கிராஃப் எப்படின்னா கண்டினியூஸாக என்னோட பாயிண்ட்டை வந்து டச் பண்ணிடுச்சு. எல்லா பாயிண்ட்டையும் டச் பண்ணி என்ன ஆர்டரில் இருக்குது, டைப் 1 ஆர்டர் 3 ஃபார்மேட்டில் இருக்குது. டைப் 1 ஆர்டர் 3 ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா, புரிஞ்சுதாப்பா? ஸோ நீ வந்து ஓனாக தான் கிராஃப் வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம கெயின் மார்ஜினும் ஃபேஸ் மார்ஜினும் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, இப்போ கெயின் மார்ஜின் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வரைஞ்சிரு, ட்ராப் பண்ணிடு. பொன்சங்கர், ஷோ யுவர் நோட் புக். பொன்சங்கர், ஷோ யுவர் நோட் புக். Panshankar, show your notebook graph. Panshankar, Pranish, graph draw பண்றியா? மேம் இந்த கிராஃப் இல்ல. Pranish, மேம் மேம் கேக்குது மேம், கேக்குது. கிராஃப் பாயிண்ட் வச்சிட்டீங்களா? எஸ், சொல்லுங்க பொன்சங்கர். மேம் ம் மேம் இந்த கிராஃப் எங்க ஊர்ல இல்லைங்கிறாங்க மேம், அதனால மேம் வாங்கலைங்க மேம். நான் இந்த கிராஃப் இன்னைக்கு வாங்கிட்டு வர சொல்ல, நீ வந்து ஒரு என்னோட கிளாஸ் ஒரு 3 கிளாஸ் வரல பாத்தியா, அப்புறம் தான் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். 3 days கண்டினியூஸா என் கிளாஸ்க்கு மட்டும் நீ வரல. வாட் இஸ் த ரீசன்? I don't know, there is 3 or 2, but I confirmly say telling that 2 days. So இந்த டாபிக் நடத்த ஆரம்பிச்சதுல இருந்து நீ வரல. And then root locus also. Students, do you have any doubts?
So because next gain margin, phase margin நீ தான் calculate பண்ண போற. So next we have to calculate the gain and the phase margin. Okay. So Shobana, any point வச்சிட்டீங்களா? So next is then gain margin. Gain margin calculate பண்ண formula kg is equal to 1 by g. அதாவது என்னோட curve இருக்குல்ல, curve வந்து என்னோட magnitude line கட் பண்ணிட்டு போற பாயிண்ட் என்னங்கிறது பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ இதான் என்னோட curve, இதான் என்னோட magnitude line. ஓகே, ஸோ this one is my magnitude line. இது வந்து என்னோட ஃபேஸ், இந்த கிராஃப் வந்து என்னோட ஃபேஸ். ஓகே, இப்போ இந்த ஃபேஸ் வந்து என்னோட magnitude line கட் பண்ணிட்டு போற பாயிண்ட் என்ன பாயிண்ட்ங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, ஸோ இது வந்து 0.5. ஓகே, இது வந்து 0.5 நீங்கள் சொல்லியிருக்கேன். எந்த ஆங்கிளில் கட் பண்ணிட்டு போகுது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இஃப் எனி ஒன் ஸோ யாராவது போட்டிருந்தேன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். அதுக்காக கம்ப்ளீட் பண்ண சொன்னேன் கிராஃப் யார் போட்டிருக்கேன். ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ என்னோட கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் என்னோட இப்போ வந்து மேக்னிடியூட் லைனு, இது என்னோட மேக்னிடியூட் லைனு, இது வந்து என்னோட ஃபேஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ என்னோட ஃபேஸ் பாயிண்ட் என்னோட மேக்னிடியூட் லைன் எந்த பாயிண்ட்ல கட் பண்ணிட்டு போகணும்னா இந்த இடத்துல கட் பண்ணிட்டு போகுது. இது வந்து 0.5, 0.67 கிட்ட என்னோட பாயிண்ட் வந்து கட் பண்ணிட்டு போகுது. அக்யூரேட்டா 0.5 கூட நீ சொல்லுது. ஓகே, அக்யூரேட்டா 0.5 கூட கட் பண்ணிட்டு போகுது. ஓகே, ஸோ அப்போ அந்த ஃபார்முலா வந்து என்னது 1 divided by g. ஸோ 1 divided by 0.5. Okay, so what is value 1 divided by 0.5? One divided by 0.5, what is the value? Enama? 2. Okay, so the value is 2. Gain margin is 2. Okay, so the gain in dB la போடுறப்ப 20 log of 2. Okay, 20 log of 2 போடுங்க. 20 log of 2 க்கு என்ன ஆன்சர்? So gain margin is equal to 1 divided by kg. Okay, 1 divided by kg ங்கிறப்போ 1 is equal to 1 divided by 0.5 is equal to 2 னு கிடைச்சிருக்கு. Okay, so இது gain margin in dB ல போடணும். So formula 20 log of 2. What is the answer? என்ன ஆன்சர் வந்திருக்கு? 20 log of 2 என்ன ஆன்சர் வருது? 6.02. 6.02 dB. So இதான் gain margin கண்டுபிடிக்க formula 6.02. ஓகே, எனக்கு 3.346 வந்திருக்கு. செக் பண்ணிக்கோ. அடுத்து ஃபேஸ் மார்ஜின் கண்டுபிடிக்க ஃபேஸ் மார்ஜின் இஸ் ஈக்குவல் டு 180 + 5gc. ஸோ ஃபேஸ் மார்ஜின் இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா என்னோட யூனிட்டி சர்க்கிளை என்னோட ஃபேஸ் கர்வ் வந்து கட் பண்ணிட்டு போற ஆங்கிள். ஓகே, அந்த ஆங்கிள் வந்து எந்த ஆங்கிளில் கட் பண்ணிட்டு போகுதுன்னு பார்க்கணும். ஸோ இது என்னோட யூனிட்டி சர்க்கிள், இது என்னோட கர்வு. என்னோட கர்வ் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து கட் பண்ணிட்டு போகுது. அந்த பாயிண்ட்டுக்கு நேரா உள்ள ஆங்கிள் என்னங்கிறத ஸ்கேல் வச்சு பார்க்கணும். சரியா, பாயிண்ட்டுக்கு நேராக உள்ள ஆங்கிள் என்னங்கிறது இப்போ வந்து ஸ்கேல் வச்சு பார்க்கணும். இப்போ இதான் என்னோட யூனிட்டி சர்க்கிள், இதான என்னோட பிளாக் கலர்ல இருக்கிறது என்னோட யூனிட்டி சர்க்கிள். ஓகே, ஸோ என்னோட யூனிட்டி சர்க்கிளை என்னோட பாயிண்ட் வந்து எந்த இடத்துல கட் பண்ணிட்டு போகுதுன்னா எந்த இடத்துல கட் பண்ணிட்டு போனா இந்த இடத்துல கட் பண்ணிட்டு போகுது. சரியா, ஓகேவா?
ஸோ இந்த இடத்துல கட் பண்ணிட்டு போற ஆங்கிள் என்னங்கிறத பார்க்கணும். ஆங்கிள் இந்த இடத்துல என்ன ஆங்கிள் வருது, லைனா இருக்குல்ல, அந்த லைனுக்கு நேரம் என்ன ஆங்கிள் வருது அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? அந்த ஆங்கிள் தான் என்னோட ஃபேஸ் ஆங்கிள், ஃபேஸ் டார்சோ ஃப்ரீக்வன்சி. ஸோ 180 + 5GC. அப்போ 180 மைனஸ்ல தான் எனக்கு தெரியும் ஆங்கிள் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு, கீழே இருக்கிறது நெகட்டிவ் ஆங்கிள். ஸோ 180 மைனஸ் 165 எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பேலன்ஸ் உள்ளது 150. இதான் ஃபேஸ் மேட்ச். ஓகே, இருக்கலையே ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான கிராஃப் போலார் கிராஃப் தான். சரியா? இதுக்கே இவ்வளோ டைம் எடுத்துக்குன்னா போர்டே கிராஃப்ல போறதுக்கு இன்னும் 4 கிளாஸ் ஆயிடும். ஓகே, கிராஃப் டிரா பண்ணிக்கோப்பா. இந்த கிராஃப் டிரா பண்ணிக்கோமா. மேம் 180 மைனஸ் 165 15 தானே மேம்? என்னம்மா? 180 மைனஸ் 165 வந்து 15 தானே மேம்? 115. ஆமா, நான் தான் தெரியாம போட்டிருக்கிறேன். 15 தான் வரும், 150 வராது. 15. ஓகே. ம். ஸோ ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தால் இந்த கிராஃப் வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்கிட்டையும் எப்படி வரைகிறது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு கைட் பண்ணியிருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட். பிகாஸ் முன்னாடியே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கிராஃப் முடிச்சுட்டு நம்ம வந்து அதர் ஸ்டெப்ஸ் தான் வந்து சால்வ் பண்ணியிருந்துருக்கலாம். We know about this. மேம் இதுல எம்சிக்யூல எப்படி மேம் கேட்பாங்க கிராஃப்ல? எம்சிக்யூல இது வச்சு தான் கேட்பாங்கப்பா. எப்படி கிராஃப் வச்சு கேட்பாங்க? கிராஃப் வச்சு கேட்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் क्वेश्चंसலாம். ஓகே, ஸ்மால் 2 மார்க் क्वेश्चन மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ நான் சொன்னேன்ல அந்த ரூல்ஸ் வச்சு பார்த்துக்கோங்க. டைப் 1 டைப் 2 அதெல்லாம் வச்சு பார்த்துக்கோங்க ஆர்டர். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை வச்சு நீ ஐடென்டிஃபை பண்ணலாம் அந்த கிராஃப் எப்படி வரும் அப்படின்ட்டு. ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஸோ தேர்ட் யூனிட் எம்சிக்யூ கொஷின்ஸ் வில் கிவ் யூ. நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ சப்மிட் பண்ணிடுங்க. அதே மாதிரி டுட்டோரியல் ப்ராப்ளம் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணி வை. ஈச் டுட்டோரியல் ஹேவிங் 5 மார்க்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாம் தான் உன்னோட ஆக்டிவிட்டி மார்க்ஸ்ல ஆட் ஆக போகுது. யாருமே எதுவுமே உன்னோட அசைன்மெண்ட்ஸ்ல ஆட் ஆக போகுது. யாருமே அதுக்குரிய ஸ்டெப்ஸ் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்ஸ்
மோஸ்ட்லி எல்லாரும் வச்சுட்டோம். செகண்ட் அசைன்மெண்ட் இன்னும் ஒரு 5 பேர் தான் வச்சிருக்கேன், மற்றவங்க யாரும் இன்னும் சப்மிட் பண்ணல. ஆஃப்லைன்ல, ஆன்லைன்ல யாரும் இன்னும் சப்மிட் பண்ணாம இருக்கீங்க. ஸோ செகண்ட் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிடுவோம், டுட்டோரியல் ப்ராப்ளம் சப்மிட் பண்ணிடுங்க. சரியா? ஸோ டுட்டோரியல் இஸ் ரொம்ப கண்டிப்பாக சப்மிட் பண்ணுப்பா. அதுவும் இன்னொரு டுட்டோரியல் நோட் புக்கில் தான் எழுதி சப்மிட் பண்ணணும். ஓகே, கிராஃப் ட்ரா பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். Okay, shall we go to next problem? Tutorial கொடுத்தேன்ல, complete பண்ணிட்டியா? Okay, so first step is to find the time constant. Okay, so the tutorial problem is the open loop transfer function of a unity feedback system is given by g of s is equal to 1 divided by s square plus s square into 1 plus s 1 plus 2s. அதே ப்ராப்ளம் தான், என்னன்னா இங்க s square கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கொடுத்துருக்க ப்ராப்ளம் என்ன டைப்புங்கிறத முதல்ல வந்து செக் பண்ணுங்க. 1 divided by s square 1 plus s 1 plus, so கொடுத்திருக்கிறது type 2 order 4 formatல இருக்கு. g of s equal to 1 divided by s squared 1 plus st1 1 plus st2. okay, இந்த formatல இருக்கு. ஸோ அப்போ எனக்கு கிடைக்கிற கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும், 0 to 180 டிகிரியில் இருக்கும். ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் 0 to 180 டிகிரி. ஓகே, so this is graph 0 180 degree. Okay, so first வந்து time constant formatல check இருக்கான்னு check பண்ணும். the time constant formatல தான் இருக்கு. next you have to convert s equal to j omega. so s equal to j omega ன்னு மாற்றப்போ g of j omega is equal to 1 divided by j omega squared into 1 plus j omega 1 plus 2 j omega. okay, so corner frequency calculate பண்ணும். omega c1 is equal to 1 divided by 1 0.5 1, அதே மாதிரி 1 divided by 2 0.5. okay, so நம்ம corner frequency நம்ம வந்து எழுதும்போது ascending orderல எழுதணும். so அதுக்கு முன்னாடி we have to form the magnitude and then phase angle equation. so magnitude equation நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். so the magnitude வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து உனக்கு புக்ல வந்து magnitude phase angle ரெண்டுமே ஒட்டுக்க உனக்கு வந்து ஃபார்முலால கொடுத்துருப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல உனக்கு ரெண்டுமே ஒட்டுக்க ட்ரா பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, சரியா? ஸோ இங்க வந்து ஒன் எனிதிங் is 1, okay, divided by இது வந்து root of நமக்கு தெரியும் ஃபார்முலா என்ன, root of a square plus b square is an magnitude formula. so root of நான் என்னோட ரியல் டேர்ம் மட்டும்தான் இருக்கு, இமேஜினரி டேர்ம் கிடையாது. so root of whole square, okay, root of omega square
அதே மாதிரி இதே எடுக்கும்போது ரூட் ஆஃப் 1 + ஒமேகா ஸ்கொயர். அதே மாதிரி இதை ரூட் பண்ணும்போது ரூட் ஆஃப் 1 + 4 ஒமேகா ஸ்கொயர். இது வந்து என்னோட மேக்னிடியூட்க்குரிய ஃபார்முலா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் ஆங்கிள். ஓகே, அடுத்து வந்து அப்போ அந்த ஃபார்முலா எழுதும்போது எப்படி எழுதணும்னா 1 டிவைட் பை ரூட் ஆஃப் ஒமேகா 1 டிவைட் பை ஒமேகா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + ஒமேகா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 4 ஒமேகா ஸ்கொயர். ஃபேஸ் ஆங்கிளுக்கு இந்த ஈக்குவேஷன் எழுதும்போது எனிதிங் பை 1 தான். ஓகே, அதே மாதிரி மைனஸ் 90 ஸ்கொயர். ஓகே, அப்போ மைனஸ் 90 ஸ்கொயர் வரும்போது 180. ஓகேவா? அதாவது மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 0. ஓகே, ஸோ மைனஸ் 90 ஸ்கொயர். அப்போ வந்து 90 ஸ்கொயர்னு வரும்போது எனக்கு வந்து மைனஸ் 180. அடுத்து வந்து மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 2 ஒமேகா. ஓகேவா? ஸோ ஆங்கிள் கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து இப்போ நான் எப்படி எழுதுறேன்னா 1 டிவைட் பை ஒமேகா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + ஒமேகா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 4 ஒமேகா ஸ்கொயர். ஸோ இதை நான் கம்பைன் பண்ணி எழுதுறப்போ 1 டிவைட் பை ஒமேகா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + ஒமேகா ஸ்கொயர் 1 + 4 ஒமேகா ஸ்கொயர்னு எழுதுறேன். ஓகேவா? ஸோ 1 டிவைட் பை ஒமேகா ஸ்கொயர் உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோ. ஸோ 1 + 5 ஒமேகா ஸ்கொயர். ஓகே, 1 + 5 ஒமேகா ஸ்கொயர் 4 ஒமேகா பவர் 4. ஓகே, உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆங்கிள். ஸோ எனக்கு வந்து மேக்னிடியூடு கழிச்சிச்சு, ஃபேஸ் ஆங்கிள் கழிச்சிச்சு. நீ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம்ப்பா. சரி, உனக்கு கன்ஃபியூஸாக இருந்தேன்னா இந்த ஸ்டெப் வேண்டாம். நீ இந்த ஸ்டெப்போட வச்சு நீ வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ சால்வ் பண்ணிட்டு எனக்கு மேக்னிடியூட் கழிச்சிச்சு, ஃபேஸ் ஆங்கிள் கழிச்சிச்சு. இப்போ ஒமேகா என்னன்னா 0.51 இருக்கணும். ஓகே, அப்போ வந்து நான் ஸ்டார்டிங் எதுலேருந்து எடுத்துக்கலாம் 0.4 5 6 7 1. ஓகே, 4 5 6 7 1. ஓகே, இந்த பாயிண்ட் எடுத்துக்கோ. இந்த பாயிண்ட் எடுத்து இதுக்கு ஆங்கிள் என்ன வருதுங்கிறத சொல்லு. ஓகேவா? ஆங்கிள் என்ன வருதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஸ்டெப் சால்வ் பண்ணிக்கோப்பா. G of j omega is equal to magnitude phase angle குரிய ஃபார்முலா சால்வ் பண்ணிக்கோ. நாளைக்கு வரப்போ இந்த கிராஃப் டிரா பண்ணிட்டு வந்துரு. ஓகேவா? நாளைக்கு வரும்போது இந்த ப்ராப்ளம்க்குரிய கிராஃப் வந்து டிரா பண்ணி ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல தனியா அப்லோட் பண்ணியிருந்துருக்கும். சரியா? டுட்டோரியல் கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கேன்ல, அந்த கொஸ்டின்ல இதுக்குரிய கிராஃபும் சப்மிட் பண்ணிருக்கணும். ஓகே, ஸோ என்ன பண்ண போறாங்க, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்காத. ஸோ இது வந்து உனக்கு 5 மார்க். இந்த ப்ராப்ளம் உனக்கு 5 மார்க். உன்னோட அசைன்மெண்ட்ல கண்டிப்பா எந்த கொஸ்டின் சேர்க்கணும் இல்லையா, இந்த கொஸ்டினுக்கு வந்து 5 மார்க் இருக்கு. ஓகே, ஸோ யூ ஹவ் டு ட்ரா த கிராஃப் அண்ட் தென் சப்மிட் ஆன் கூகுள் கிளாஸ் ரூம். கிராஃப் ட்ரா பண்ணிட்டு இதுக்குரிய வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கிராஃப் ட்ரா பண்ணிட்டு கிராஃப் ட்ரா பண்ணி கெயின் மார்ஜின் ஃபேஸ் மார்ஜின் கால்குலேட் பண்ணி போட்டுருக்கோம். ஓகே, ஸோ ஐ வில் சென்ட் திஸ் மெட்டீரியல் டு யுவர் கூகுள் கிளாஸ் ரூம். ஐ திங்க் ஆல் ஆஃப் தெம் ஹேவிங் யுவர் புக், ரைட்? உங்ககிட்ட எல்லாத்துட்டையும் கண்ட்ரோல் சிஸ்டம் புக் இருக்கு தானே? Say yes or no? நாகூர்கனி புக் எல்லார்ட்டையும் இருக்குல்லப்பா? சொல்லுங்கம்மா. ஓகே, ஓகே, கிராஃப் ட்ரா பண்ணிட்டு வருங்க நாளைக்கு கிளாஸ்க்கு வரும்போது. ஓகே, காப்பி பண்ணி போயிது.
காப்பி பண்ணிக்கோமா, இதுக்கப்புறம் கிராஃப் வரையணும். கிராஃப் இல்லைன்னா கிராஃப் வாங்கிக்கோங்கப்பா. ஏதாவது சோர்ஸ் ரெடி பண்ணியாவது இந்த கிராஃப் வாங்கி ட்ரா பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. சந்திரலோகு. Yes, ma'am. அர்ஜுன் சொல்லுமா. Yes, ma'am. தேவேந்திரன். Yes, ma'am. காயத்ரி. Yes, ma'am. இந்துமதி. இந்துமதி. இந்துமா. Yes, ma'am. கல்பனா. Present, ma'am. கார்த்திக் ராஜா. Yes, ma'am. கார்த்திக் ராஜா ஸ்டே ஆன்லைன். ஆஃப்லைன் போயிடாது. ஓகே, கிளாஸ் முடிஞ்சிடும். மகாமுனியப்பன். Yes, ma'am. மணிகண்டன். முத்துகிருஷ்ணன். நிவாஸ். பொன்சங்கர். Yes, ma'am. கணேஷ். Yes, ma'am. பிரவீன் ராகுல். Present, ma'am. பிரேம்லதா. Yes, ma'am. சோபனா ரேணி. Yes, ma'am. ஸ்ரீனிவாஸ். Yes, ma'am. சுபத்ரா. வீரமணி. சாரி, சூர்யா. சூர்யா. யுவராஜ். Yes, ma'am. யுவராஜ். மேம் வீரம் வீரமணி ஸ்டே ஆன்லைன். நான் கூப்பிடுறேன். அருண்குமார். அருண்குமார். Present, ma'am. பரத். பரத். பரத் இருக்கியா? கபிலன். வீரமணியை கிளாஸ்க்குள்ள வர சொல்லுங்க. வீரமணி கிளாஸ்க்குள்ள வரலைன்னா அவனுக்கு ஆப்சன்ட் தான் போட்டுருவேன். அவன் ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கபிலன். கார்த்திகேயன்.
கார்த்திகேயன், மகேஷ், சதாசிவம், Present, ma'am. செல்வகுமார், சுரேந்தர், விஷால், மனோதீபன், Yes, ma'am. ராகவேந்திரன், okay pa, all of them will go to offline except Karthik Raja. Karthik Raja, Yes, ma'am. கால் பண்ணுங்க கார்த்திக் ராஜா, இப்போ கிளாஸ்ல இருந்து வெளியே போகணும். ஓகே Okay, ma'am. Ma'am, balance இல்ல ma'am என்கிட்ட. கார்த்திக் ராஜா, நீங்க என்ன குவிஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணாம இருக்கீங்க? கம்ப்ளீட் பண்ணி வைங்க. இப்போ நீங்க கம்ப்ளீட் okay பண்ணலைன்னா ma'am. நான் வந்து 0 மார்க் தான் போடுவேன். ஓகே Ma'am, 5 நான் minutes ஏற்கனவே ஆகும். attend பண்ணிட்டேன் ma'am. ஓகேப்பா, நான் செக் பண்றேன். நீங்க அட்டன் பண்ணுங்க. Okay, ma'am.